திருச்சி ராம்ஜி நகரில் தேவாலயத்திற்குள் புகுந்து குழந்தை இயேசு சிலை உடைக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நர்ஸ் மற்றும் கர்ப்பிணி பெண்களை மிரட்டியவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா? திருச்சி ராம்ஜி நகர் அந்தோனியார் புரத்தில் அந்தோனியார் தேவாலயம் உள்ளது. அதே பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலைய செவிலியராக இருப்பவர் உஷாநந்தினி. அந்த கிராமத்தில் உள்ள கர்ப்பிணி பெண்களை தேவாலயத்திற்கு வரவழைத்து அவர்களின் உடல்நலம் குறித்த விவரங்களை சேகரித்து கர்ப்பிணிகளுக்கு தேவையான மருந்துகளையும் அவர் கொடுத்துள்ளார். அப்போது அதே பகுதியை சேர்ந்த பிரதீப் என்பவர் தேவாலயத்திற்குள் புகுந்து உஷாநந்தினியை தகாத வார்த்தைகளில் திட்டி தேவாலயத்திலிருந்து வெளியே விரட்டி அடித்தார். அவர் உயிருக்கு பயந்து தேவாலயம் அருகில் உள்ள ஜோசப் ராஜ் என்பவருடைய வீட்டிற்குள் சென்று தஞ்சமடைந்தார். இதனால் ஆத்திரமடைந்த அந்த நபர் தேவாலயத்தில் இருந்த குழந்தை இயேசுவின் சுரூபத்தை சுக்கு நூறாக உடைத்தெறிந்தார். பிரதீப்பின் செயலால் அங்கிருந்த கர்ப்பிணி பெண்கள் பதற்றமடைந்தனர். பிறகு ஜோசப் ராஜ் வீட்டிற்குள் புகுந்த பிரதீப் அங்கிருந்த உஷாநந்தினி உட்பட பெண்களை தரக்குறைவான வார்த்தைகளால் பேசி அவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். மேலும் கொலைக்கு நான் பயப்பட மாட்டேன், கொலை செய்தால் அது எனக்கு ஒரு கேஸே கிடையாது என்றும் மிரட்டியிருக்கிறார். உலகத்துல நான் குத்துனா 3 பேருக்கும் உலகத்துல நான் குத்துறதே தான் என் கொலையே தான். அப்படிப்பட்ட கொலையை நான் பண்ணாம இருக்கேன். மது மற்றும் கஞ்சா போதையில் பிரதீப் தினமும் இதே போன்று ரகளையில் ஈடுபடுவது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பிரதீப் மீது ராம்ஜி நகர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தாலும் போலீசார் உரிய நடவடிக்கை எடுப்பதில்லை என்று கூறப்படுகிறது. இதற்கிடையே போதையில் ரகளை செய்ததுடன் இயேசு சிலையை உடைத்த பிரதீப் குறித்த வீடியோக்கள் சமூக வலைத்தளங்களில் பரவ அந்த பகுதி மக்களிடம் ஆத்திரத்தை ஏற்படுத்தியுள்ளன. தேவாலயத்திற்கு அருகே வசிக்கக்கூடிய ஜோசப் ராஜ் மற்றும் எஸ்தர் ஆகிய இருவரும் திருச்சி ராம்ஜி நகர் காவல் நிலையத்தில் பிரதீப் மீது புகார் கொடுத்துள்ளனர். போதையில் தினமும் ரகளை செய்யக்கூடிய பிரதீப் மீது இந்த முறையாவது போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது.